2026 தேர்தலை இலக்கா வச்சு தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய கட்சியை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து இருக்காங்க. அந்த வகையில இப்போ மாற்று கட்சியிலிருந்து இணைந்த நபர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாலும் அவங்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு கீழே அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் சொல்றாரு. அதன் மூலமா என்ன செய்தி சொல்றாரு? இல்லை, அது ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் இல்லை என்றால் ஒரு கொள்கை வளர்ப்பு செயலாளர் என்று வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லாருமே தலைவர்களோட இணக்கமாக இருக்க முடியாது, இல்லை என்றால் நேரில் சந்திக்க முடியாதுன்னெலாம் பல கட்சியில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தான் ஒரு கட்சியினுடைய தலைவரானார்ன்றது நாம் மறந்து விட முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருந்தால் கூட அதுக்கு கீழே இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் அவருடைய சீனியராகத்தான் இருக்கிறார்கள். இது நாம் அறிந்த 2 பெரிய கட்சிகளினுடைய நிலை. அப்போ இதிலெல்லாம் அந்த பதவியிலேயோ இல்லை என்றால் பொறுப்புகளிலே ஒன்றோ ஒரு பிரயோஜனமோ இல்லை என்றால் பெரிய ஒரு பொருளோ காண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்கள், நீங்கள் என்ன வாட் யூ பிரிங் டு த டேபிள், அதில் தான் பொருள் இருக்கிறதாக நான் காண்கிறேன். மிக குறிப்பா அதிமுகவை இதுவரைக்கும் விஜய் நேரடியா எந்த தளத்திலையும் விமர்சிக்கலாம். சமீப நாட்கள்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விஜய் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தொடர்ந்து பதிவு பண்றாரு. இந்த நேரத்துல தான் அதிமுகவிலிருந்து ஒரு நிர்வாகி தாவேக்கால சேர்றாரு. இது கூட்டணிக்கான வாய்ப்பா ஏதாவது மாற வாய்ப்பு? இது இப்போது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் யாரை தாக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆட்சியில் இருக்கிறவங்களோ அவளை தான் தாக்க வேண்டும். அது திமுக சரமாரியாக தாக்கி கொண்டு தான் இருக்கிறார். பரந்தூரில் போய் நின்னார், அடுத்தது வேங்கை வயலில் போகிறாரு. இனி மூணாவதாக ஒருவேளை அந்த மினரல்ஸ் இஷ்யூவில் ஒருத்தர் உயிரை மாய்த்து கொண்டார் இல்லையா, அங்கே கூட போய் நிற்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான மத்திய அரசாங்கமானாலும் சரி, மாநில அரசாங்கமானாலும் சரி, இந்த கட்சிகளை நிச்சயமாக சாட வேண்டிய ஒரு அவசியம் விஜய்க்கு இருக்கிறது. அதை தாண்டித்தான் ஒரு எதிர்கட்சியை ஏதாச்சும் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது பேசுவாரா என்றால் அது களம் எப்படி இருக்கிறது அதை பொறுத்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்றைய நிலையில் நிச்சயமாக ஒரு கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு பாசிட்டிவாக அமையும் என்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்கிறது. அதை தாண்டி ஒரு 6 மாதத்தில் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துவிட்டால், இல்லை நாம் தனியாகவே விட முடியும் என்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நிச்சயமாக வந்துவிட்டால் அவர் அதிமுகவையும் தாக்க ஆரம்பிப்பார். தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு விஜயை தாண்டி யாரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே. மாற்று கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வந்தாலும் பெரிய அளவுல யாரும் தமிழக வெற்றி கழகத்தின் மேல நம்பிக்கை வச்சு மூத்த தலைவர்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்கள் மாதிரியானவர்களோ வராமல் இருப்பதற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை இப்போ பாஜக தான் அதுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அது நரேந்திர மோடி எப்படி அந்த பெரிய ஒரு பார்ட்டி, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியை ஒரு நபரனுடைய கட்சியாக மாற்றினாரோ ஏறத்தால் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகிறது. எப்படி ஒரு அமித்ஷா நரேந்திர மோடிக்கு பக்கபலமாக இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கே ஒரு நபர் தேவை, அவ்வளோதான். அதாவது எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நபர் தேவை, அவர் சொல்கிறதை கேட்டு நடப்பதற்கு ஒரு நபர் தேவை. அதே மாதிரி தான் அதிமுகவும் வந்தது. ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பேர் வந்தால் நிச்சயமாக நம்ம தெரியும், எடப்பாடி பழனிசாமி என்ற பேரே எவ்வளவோ காலத்துக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே ஒரு மாடலில் தான் இப்போ விஜயம் போய்கொண்டிருக்கிறார், பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலை.